செய்து லைவ் நடத்துவர் கொடுக்க விருப்பப்பட்டால் கொடுப்பார். சொல்றாரு. நம்மளுக்கு எந்த ஒரு பொருளும் கேட்டா குடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். தைரியமா கேளுங்க கண்டிப்பா குடுப்போம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் அப்பா நான் என்றார். தூங்குறேன். அம்மா துளசி அம்மா நீங்க இதுதான் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. தூங்க போறேன் நீங்க. நீங்க தூக்கம் வரலீங்களா? அவங்க தூங்க போறேன்னு சொல்லுவாங்கண்ணா. ஆனா தூக்கம் வராது. நான் இப்படி பேசிட்டு தென்காசி. இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும்? நான் தென்காசி. யார் ம். யாரு தென்காசி? வடக்கன்னா இவங்க நம்ம சூப்பர் பெட்டு பாட்டிமா தென்காசி. ஆனா வடக்கன்னா எனக்கு தப்பா இருக்கிறவங்க இந்த ப்ளூ கலர் எழுத்து எனக்கு சரியா கண்ணே தெரியாது. ஆமா இந்த ப்ளூ எழுத்து கலர்ல நேம் சரியா இருக்குல்ல. அதான் அதான் இப்படி ம். படிங்க. ஷார்ட் சைட், லாங் சைட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு அது வரும். கிட்ட பார்த்தா சில பேர் தெரியும். சில பேர் கிட்ட பார்த்தா தெரியும். அப்படிதான் படிக்கணும். ஞாபகம் இருக்கா? வடக்கு மன்னா என்ன ஞாபகம் இருக்கா? அருணாதேவி அவர்களுக்கு ஒரு வணக்கம். சூப்பர், சூப்பர், சூப்பர். வயசான காலத்தில பொறுமையா படிச்சுட்டு திருப்பூர் தமிழ் சகோதரரே. வயசான காலத்துல பொறாமைப்படாதீங்க திருப்பூர் தமிழன் சகோதரரே. ஏப்பா நான் உன்னை நினைச்சு பொறாமலாம் பண்ணலடா. நம்ம தம்பி ஓகே என்ஜாய் அவ்வளவுதான் சொல்லுவேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாத்து கண்ணு பாத்து. நிறைய நமக்குள்ள போக்சோ போட்டி போயிட்டு இருக்கு. நமக்குள்ள போட்டி இருக்கலாம், போராமை இருக்கலாம். ஆமா. போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கணுமா? நமக்குள்ள போட்டி இருக்கலாம். பொறாமை இருக்கலாமா? அப்படின்னு கேக்குறாரு. இருக்கலாமா தான். நான் தப்பா படிச்சுட்டேன். அதான் என்னோட ப்ராப்ளமே. வணக்கண்ணா என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. மணி பிரசாந்த். ஹாய் அண்ணா வடக்கு வணக்கம். அண்ணா என்னோட சேனல் வணக்கம். சப்போர்ட் ஹாய் பண்ணுங்க சொல்றாரு. ஹாய் மணி வாங்க. வணக்கம். வணக்கம் மணி வாங்க. நீங்கள் திருப்பூரில் எங்க இருக்கீங்க சகோதரரே? எப்பா நான் இந்த போறப்பா. இங்க தான்பா இருக்கேன். ஒட்டு வீட்ல. கொடுத்தணும். ஒரு தோப்பு. ஒரு 3 ஏக்கர் தோப்பு எங்க அப்பா வச்சு விட்டு போயிருக்கான். அத பார்த்துட்டு அப்படியே இந்த தோட்டத்திலேயே தான் கிடக்குறேன். எங்கேயும் போறதில்ல, ஓகேங்க. வரதில்ல. மளிகை பாய் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வருவேன். சோற பொங்கிட்டு பாய் தின்னுட்டு படுத்திருப்பேன் அவ்வளோ. துளசி சிஸ்டர் வீடியோ சூப்பர். துளசி ஆமா. அவங்களுக்கு மானிடைசேஷன் ஆச்சுமா. பாத்தியம்மா மானிடைசேஷன் ஆயிட்டு அவங்க பையன் லைவ்ல உள்ள வந்துட்டான். அன்னைக்கு நான் அங்க தான் இருந்தேன். அது பார்த்தா ஸ்ட்ரைக் குடுத்துட்டு இருக்காங்க. ஓப்பன் ஆயிடுச்சா பட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் லைவ் போடல போல இருக்கு அவங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ள போனா அவன் ஃபேமிலிய பத்தி தெரிஞ்சு நம்ம பேச முடியும். போணுமா ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணுமா, லைக் பண்ணுமா, எனக்கு சப்போர்ட் பண்ணுமா வரக்கூடாது. அவங்கள பத்தி அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைங்களா? அது என்னோட கேரக்டர். ஸோ நம்ம மோகன் மோகன் ஃபேமிலி எப்படி? என்ன? அந்த மாரி அவங்களோட ஃபேமிலினா அவங்கள போற ஷார்ட்ஸ், வீடியோஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கு. அதனால ஆனா என்னோட ஃபேமிலி ரொம்ப சிம்பிள்ண்ணா. எல்லாருக்கும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு பொண்ணு, மூத்தது பொண்ணு, 2 பசங்க. மூத்த பொண்ணு திருவனந்தபுரத்துல கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கேன். அதுக்கு 2 பசங்க, பேரக்குட்டி 2. 2வது பையன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு சென்னையில ராமகிருஷ்ணா மிஷனரி ஆஸ்பத்திரியில இப்பதான் சேர்ந்திருக்கான். சேர்ந்து ஒரு 4 மாசம் தான் ஆகுது. அ 3வது பையன் வந்து இப்போ பண்ணாரி சத்தியமங்கலத்துல இருக்கிற பண்ணாரி காலேஜ்ல பிஎஸ்சி படிக்கிறான். பார்மசி படிக்கிறான். அவனுக்கு டாக்டர் சீட் கிடைக்கல. பார்மசி படிக்கிறான். வேற ஒண்ணும் பெருசா சொல்லிக்கிறதுக்கு இல்ல. அண்ணன் வந்து ஒரு 3 ஏக்கர் தோட்டம் அப்பா வச்சுட்டு போயிருக்காரு தென்னந்தோப்பு. அத பார்த்துக்கிட்டு அதுல வர்ற வருமானத்த வச்சு ஏதோ கஞ்சி குடிச்சு பொழப்பு ஓட்டிட்டு இருக்கேன். என்னோட ஒய்ஃப் இறந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. நான் சிங்கிள் தான். இவ்வளவுதான் என்னோட ஸ்டோரி. பெருசா ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த யூடியூப் வந்ததுக்கு எல்லாரும் அப்புறம் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. ரிலாக்ஸா இருக்கேன். ஆமா. ஆமா. இல்ல அது யூடியூப் உண்ம. வந்தப்ப ரிலாக்ஸா இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, என்ன செய்யறதுன்னு தெரியாம, அ அந்த ஃப்ரீ டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபுல்லா. இப்ப யூடியூப்க்கு வந்ததுலருந்து அது இல்ல. ஆமா. அது கரெக்ட் தான். ஏன்னா நானும் அப்படிதான் மாறியிருக்கேன். இதுல டைம் பாஸ் ஆகுது. இது நல்லா நெறைய ஆமா. பேர் சந்திக்கிறோம். அ உங்ககிட்ட அப்ப நம்ம பேசுறோம். ஏதாவது தப்பா பேசிறக்கூடாது. நம்ம அந்த ஒரு மைண்ட் கண்ட்ரோல் வந்துருச்சு. அது சகோதரிகள் உண்மதான். எல்லாருக்குமே பார்க்குறோம். நெறைய சகோதரி லைவுக்கு போறோம். அப்ப நெறைய பேர் நண்பர்கள பார்க்குறோம். அப்ப ஏதாவது தப்பான விஷயம் பேசிறக்கூடாதுங்காண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுச்சு. அது ஆட்டோமேட்டிக் இப்ப எனக்கு அத பத்தி வரதே இல்ல. இது ஒரு நல்ல விஷயம் அவ்வளவுதான். யூடியூப்னால எல்லாரும் பெருசா ஏதாவது வேற எதுவும் சம்பாரிச்சிருப்பாங்க. எனக்கு அது ஒரு காட் கிஃப்ட் அவ்வளவுதான். எனிவே தேங்க் யூ ஃபார் யூடியூப். தேங்க் யூ. நான் கூட வெறும் நல்ல உள்ளங்கள சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அத பத்தியெல்லாம் கண்டிப்பா. மத்தத பத்தி அதுதானா இப்ப நானு ஃபர்ஸ்ட்டு அம்முஜி அம்மா இந்த லைவ் பார்க்குறதே ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு தெரியாது. அ அவ் நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம். பாட்டு மேக்ஸிமம் நான் யூடியூப்ல வந்து இளையராஜா பாட்டு, அந்த இது என்னதோ ஒண்ணு கேட்டுட்டு இருப்போம். அந்த படங்கள் பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட்டு லைவ் அப்படின்னு பார்த்தது வந்து நம்ம அம்முஜி அக்கா அ சென்னை தீன் லைவ் தான் பார்த்தேன்.